2 பையனும் போய் பக்கத்து வீட்டில் பாத்திரம் வாங்கியிருப்பான். பாத்திரம் எல்லாம் லேசாக கொடுப்பாங்க. வசதியான வீட்டில் உள்ளவங்கன்னா கொடுப்பாங்க. இது ஏற்கனவே கடலில் இருக்க குடும்பம். பாத்திரத்தை கொடுத்து அடை வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கடனில் இருக்கிற ஃபேமிலி கொண்டு போய் எவர் பார்த்தீங்க பையன் போய் எதுக்கு போய் மதர் இஸ் ஆஸ்கிங் எம்டி வெசல். No, I don't know about my mother. Go and ask her, what for? This boy had a hard time, I believe. But he brought it. நீங்கள் ஆண்டி தராட்ட வீட்டு விட்டு போகவே மாட்டோம். நாங்கள் தூக்கிட்டு வேணாலும் போயிடுவோம். நீங்கள் தந்தா தாங்க இல்லாட்ட வீட்டுக்குள்ள நாங்களே நுழைஞ்சி தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னாங்களே இன்னும் they brought lot of pots. The house was full of empty vessels. Then the mother closed the door and she poured the oil. Every empty vessel was filled. Still the oil was running. When mother asked, bring one more vessel. Ma, no vessel. Then the oil stopped. வெறும் பாத்திரங்கள் இருக்கு வரையிலும் எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தது. இன்னொரு பாத்திரம் இல்லை என்ற உடனே தான் எண்ணெய் நின்று போயிட்டு. நம்மை சுற்றியுள்ள நம்முடைய வீட்டை சுற்றியுள்ள எல்லாரும் பணக்காரராக இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம். ஆனா இயேசு இல்லாவிட்டால் அவங்களாம் எம்டி வெசல். பணம் எனக்கு நிறைய இருக்கிற. You can have money. Who cares? If you don't have Jesus Christ, you are an empty vessel. You may be a president or prime minister or the richest man in the world. But if you don't have Jesus Christ, you have nothing. You are an empty vessel. உலகத்திலே நம்மை சுற்றியுள்ள மக்கள் பணம் வச்சிருக்கலாம், பதவியில் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம். ஆனால் இயேசு இல்லை என்றால் அவர்களெல்லாம் எம்டி வெசல். அந்த எம்டி வெசலை நாம சர்ச்சைக்கு கொண்டு வர்றது நாம வேலை. ஆமென். நிரப்பப்பட்ட பாத்திரமா வாரந்தோறும் வந்து உட்கார்ந்தா இப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி பரிதாபம் எல்லாம் பறிவெடுத்து வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க நல்ல புது ஆட்களை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். எம்டி வெசல் வந்தா நிரப்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே நிரம்பினதுல போய் ஊத்துறதுல எவருக்கு ஆர்வம்? பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு வேண்டாம் வேண்டாம் கொடுக்கக்கூடாது. பசியில துள்ளும் போது குடிச்சேன்னா பச்சை அவருக்காவே அரைக்குள்ள தின்றுடும். சும்மா வாயில போட்டு திணிக்காது. He is not hungry. Let him start 2 days. He will eat raw beans 1 kilo. தமிழ்ல அரை கிலோனா இங்கிலீஷ்ல 1 கிலோ வருது. You don't need to force people. ஹங்கரா என்னன்னா சாப்பிடுவாங்க. எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்ற பிள்ளைகளுக்கு அதான் சொல்லணும். நான் ஃபேமிலி கேமரா சொல்லுவேன். 3 நாளைக்கு சாப்பாடு கூடாது. வேற எண்ணத்தை வச்சாலும் திரும்பான். இன்னைக்கு திமிரு கூடி போச்சு, கொழுப்பு கூட்டிட்டு பிள்ளைகள். இதனால எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். எது வேணும்? ஐஸ்கிரீம் வேணும். அப்புறம் வாயை பார்த்தா 10 வயசுலேயே எல்லா பல்லும் போய் எல்லாம் கருப்பு புகை மாதிரி இருப்பாங்க. லுக் லைக் எ கேவ். தே லாஸ்ட் ஆல் தி டீத். பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். பிரியமானவர்களே, அந்த இடத்தை விசாலம் எம்டி வெசல். You have to bring more vessels. Hallelujah. சபை இல்லைன்னா அப்படிதான் இருக்கணும். நீங்களே வந்து நிரப்பப்பட்டு போனா போதும். போகும்போது எல்லாத்தையும் கொட்டிட்டு மறுபடியும் எம்டி வெசலை வந்து நிரப்பிட்டு வெளியே போட்டு இந்த கதை தான் சபையில் நடந்துக்கிட்டு. We got to bring empty vessels. So, enlarge the place. நம்ம ஆட்களை கொண்டு வர ஆசீர்வாதத்துக்கு இடத்தை உண்டு பண்ணும். நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் பணமெல்லாம் இருக்கு, அதை வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் எனக்கு அதிகம் தானே எதுக்கு இருக்கிறதே நீ செலவழிக்க மாட்டேயே கஞ்சா பெட்டி, உனக்கு எதுக்கு இன்னும் பணம்னு கேட்பார். You got to spend it out, then you will make more room. You are keeping all the money and you are not spending. Why you want more money? You are going to die with that money. You are what already you have. You don't need more money. நமக்கு பணம் இடத்தை உண்டாக்குன்னா இருக்கிறத செலவழிக்கணும். அமன் சொல்லுங்க. ரசிக்கப்பட்டு ஒருத்தன் கஞ்சனா இருக்க மாட்டான், கஞ்சனா இருக்க ஒருத்தன் பல்லூத்து போக மாட்டான். நீ கையை வைக்கலாம் சரி வைக்காது. நிறைய பேர் கஞ்சனா இருக்கா, சிலர் நப்பியா பயங்கரமான, சில அடுத்த ஆள் கொடுக்க மாட்டேன், சிலர் தானே சாப்பிட மாட்டான். எங்க வீட்டில் ஒரு ஆளு கார் வாங்கன்னு சொல்லி 3 வருஷமா சரியாச்சா, இப்பவும் ரசமும் துவை. கார் வாங்கின அன்னைக்கு நேரம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கையால் ஆடி போச்சு. What is the use of keeping all the money in the bank and starving to death? Spend it out so that we will have more room. சில பேர் ரசிக்கப்பட்டன்னு சொன்னாலும் இந்த விஷயத்தில் ரசிக்கப்படும்.
அல்லேலூயாமா ஆமேமா கைகாலாம் ஆட்டுவோம். பண விஷயம் வரும்போது பிரிக்கிட்டு தான் இருப்போம். மெதுவாக ஏதோ தூக்கிப்போம். குடும்பமும் அந்த இடத்துல இருக்கும். Make room for God's blessing. Hallelujah. God should see the need to bless us. God wants to bless us more, but we have to make more room. God should see that this person needs more blessing. This person needs more blessing. God should see it. Unless we are using the blessing already we have it, there won't be much room. Unless you share the salvation with others, keeping that salvation for 50 years, you will not grow. You will go to heaven, but you will not have the real joy of sharing. ரட்சிக்கப்பட்ட பின்பு மற்றவங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வர்றதுல தான் ஒரு சந்தோஷம். ஆனா இந்த ரட்சிப்புக்குள்ளே இருந்து நாம மரித்தான பரலோகத்துக்கு போவோம். அந்த உலகத்தில் ஒரு சந்தோஷமான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு. சில ஆட்களை பாருங்க, சர்ச்சைக்கு வந்து பார்த்தா எல்லாத்தையும் பறிகொடுத்து உட்கார்ந்த மாதிரி இருந்தாங்க. சிலான் அகதி மாதிரி. நீங்க யாரும் சிலான் வந்து அவங்களை கூட சொல்லு அதுதாமா இருக்கும். நிறைய பேர் நம்ம முகத்தை பார்த்தாலே சர்ச்சைக்கு வரமாட்டோம். நீங்க எந்த சர்ச்சைக்கு போறீங்க? செத்தாலும் அங்கே வரமாட்டோம். ஏன்னா உங்க மூஞ்ச பார்த்தா தான் தெரியுது சர்ச்சை எப்படி இருக்கு. போகும்போது பரிதாம வருவீங்க, வரும்போது பரிதாம வருவீங்க. வாழ்க்கையில நாம என்ஜாய் பண்ணோம். Salvation God has given. The Holy Spirit we have to enjoy. பரிசுத்த ஆவியின் நறுமணம் நல்லா ஜெபம். இந்த ஊமையை மாதிரி பொப்ப பண்ணிட்டு இருக்கு. நல்லா வாயை திறந்தாங்க. சாப்பிடும்போது எவ்வளவு விவரமா திறக்கணும். கர்த்தர் ஆராய்ச்சி வரும்போது உம்முன்னு ஊமை சாமி கணக்கா இருந்துட்டு மௌனச்சாமி வாய் எதுக்கு வச்சுட்டு சாப்பிடுறது மட்டும் வச்சுட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. போய் பாருங்க, அங்க ஃபுட்பால் விளையாடும் போது பாருங்க, இங்க பேஸ்பால் விளையாடும் அங்க என்ன சத்தமா. நான் போன வாரம் பிரின்சிபல்ல இருந்து ஒரு 30,000 பேர் கூட்டியிருப்பாங்க ஒரு தேட்டர். நான் நினைச்சேன் நமக்கு ஒரு பிரசங்கம் வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கு. சர்ச்சைக்கு வந்தா 10 பேர் வர்றாங்க. ஃபுட்பால் அது பேஸ்பாலுக்கு போய் 30,000 பேர் உட்காந்து அதுக்கு என்ன சத்தம் ஓவி நாம ஒண்ணுமே அடிக்கவே சத்தத்திலே அதை அடியா விட்டு ஓ இந்த கூட நரி கூட விட்ட மாதிரி கையில் அவனை ஹேம்பர் பெரிய கொக்கக்காரன் குடிச்சிட்டு அன்று பண்ணின போட்டுட்டு இல்லையம்மா இல்லை ஏதேன் தோட்டத்துக்கு வந்துருந்தேன். நம்ம ஊர்ல யாரு பொம்பளை ஆம்பளைன்னு கண்டுபிடிக்கணும். நீ கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 கொடுக்குறோம். ஹலோ சிஸ்டர்னா நான் சிஸ்டர்ல பிரதர். என்ன நியாயமா இருக்கு? நம்மளே இவங்களை பார்த்து தான் டை கட்டாங்க. ஒரு டைலேயே முழு ட்ரெஸ் அடங்கி போட்டுப்போம். Joy, the joy of the Holy Spirit. Hallelujah. You enjoy the Holy Spirit. Amen. He is one of the Trinity, the Triune God. நமக்குள்ள வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தாவீது தேசத்துக்கு ராஜா வந்தார், நடனம் ஆடினாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதம். நம்ம என்ன பெரிய ராஜாவா சும்மா அங்கே உட்காந்துட்டு எல்லாத்தையும் வேலை செய்யணும். ராஜாவே நின்று ஆடுறோம். ஆமென். மனைவி பார்த்து என்ன நம்ம புருஷன் இப்படி போய் ஆடுறாரு. அதனால அவர் பிள்ளையெல்லாம் பேசாம இருந்தார். வாய்க்கே எதையா விட்டோம்னா பிள்ளைலாம் ஆகிப்படும். என் புருஷன் எப்படி ஆடுறாரு. நான் சொன்னா ஆடு மேய்க்கும் போது ஆடினா உனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ ராஜா வந்ததுனால ஆடுறது வெக்கமா இருக்கா? சில பேர் the uneducated people will praise God's love. Educated ஆக ஆக வாய் ஊமையா இருக்கும். உங்க படிப்பு உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுச்சுன்னு சொன்னா ஐ ஃபீல் சாரி ஃபார் யுவர் எஜுகேஷன். எவ்வளவு எஜுகேட் பண்ணாலும் ஜெபம் பண்ணும்போது தோத்திரம் பண்ணும்போது நல்ல வாயை திறந்து அழகியா சொல்லி ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணா தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பான். ஆமென். நல்லா அழகியா சொல்லுங்க பாப்போம். சத்தமா எல்லாம் பட்டினி பசியில் உட்கார்ந்துருக்காங்க மாட்டுக்கு. ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம ஊர்களில் சபைகள் வாரு. இங்கெல்லாம் சபை செத்துட்டு இருக்காங்க. இதுதான் எல்லாம் ஊமையெல்லாம் கூடி எங்க சபை நடத்த முடியும். வந்திருக்கிறது ஊமையா இருக்குது. பிரசவம் பண்ணவனும் செவிடனா இருக்கான். எல்லாம் ஊமையும் செவிடும் சேர்ந்து பப்பா பண்ணிட்டு போங்க. நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வீடுகள் இருக்கும் அப்படிதான் இருக்குன்னு, ஆராதனை இருக்கும் அப்படிதான் இருக்கு. ஆமென். ஒரு மாதிரி இருந்துட்டு ஒரு கையை ஆட்டிட்டு இப்படி எழுப்பி போகலாம். ஆண்டவர்